வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. பன்னீர்செல்வம் அவர்கள் தொடர்ந்த வழக்கின் இறுதி தீர்ப்பானது இன்று வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதிமுகவின் பொதுக்குழு செல்லாது என்று தொடரப்பட்ட வழக்கு பல முறை பன்னீர்செல்வம் அவர்கள் தோற்கடிக்கப்பட்டாலும் கடைசியாக பன்னீர்செல்வம் அவர்கள் ஆதாரங்கள் அனைத்தையும் திரட்டி நீதிமன்றத்தில் சமர்ப்பித்திருக்கிறார். இந்த வழக்கானது இன்று விசாரணைக்கு வந்துள்ளது. இதில் பன்னீர்செல்வம் அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் நேரடியாக ஆஜராக வேண்டும் என்று உயர்நீதிமன்ற 2 நீதிபதிகள் கொண்ட அவை இன்று உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறது. மேலும் எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளர்களும் பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்களும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்து கொண்டு இருப்பதை நம்மால் பார்க்கவும் முடிகிறது. ஏற்கனவே அதிமுகவில் பல பிரச்சனைகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய சூழலில் அதிமுகவின் இறுதி தீர்ப்பானது இன்று வெளியாகும் பட்சத்தில் பன்னீர்செல்வத்திற்கு சாதகமான தீர்ப்பாகத்தான் வரும் என்று பன்னீர்செல்வத்தின் வழக்கறிஞர் ராம்குமார் அவர்களும் தெரிவித்திருக்கிறார். தற்பொழுது பன்னீர்செல்வத்திற்கு சாதகமாக தீர்ப்பாக வந்தால் அடுத்து 2026 பன்னீர்செல்வம் தலைமையில்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலை சந்திக்கும். கூட்டணியும் மிக பெரிய அளவிலான கூட்டணி அமைப்பதற்கான வசதியையும் ஏற்படுத்தும் என்பதற்கேற்ப தகவல்களும் வெளியாகி கொண்டிருக்கிறது. இந்த ஒரு சூழலில்தான் எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் கூறுகையில், நாங்கள் இந்த வழக்கை முறியடிப்போம், இந்த வழக்கிலிருந்து நாங்கள் வெற்றியடைவோம், பன்னீர்செல்வத்திற்கும் அதிமுகவிற்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது, கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர் என்றும் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இப்பேற்பட்ட சூழலில் OPS அவர்களுக்கும் எடப்பாடிக்கும் இருக்கக்கூடிய மோதல்கள் இன்று முடிவுக்கு வருமா அல்லது இறுதி தீர்ப்பானது தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்படுமா என்ற பல குழப்பங்களும் பேசப்பட்டு வருகிறது. அதிமுகவை பொறுத்தளவிற்கு வளர்ச்சி என்பது திறமையின் மூலமாகத்தான். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 10 தேர்தல்களை தலைமை வகித்தும் தோல்வியடைந்து கொண்டிருக்கிறார். இனிமேலும் எடப்பாடியை நம்பி எந்த ஒரு புரோஜனமும் இல்லை என்று அதிமுகவின் நிர்வாகிகள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக காய் நகரத்தையும் ஆரம்பித்து விட்டார்கள். இந்த வழக்கானது யாருக்கு சாதகமாக வந்தால் அதிமுக 2026 வெற்றியடையும் என்பதை உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம்.